அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். ஏன்னா கண் ஸ்ட்ரெயின் ஆகுது எல்லாத்துக்கும். அதனால வந்து என்ன பண்ணுங்கன்னா எல்லாரும் இந்த இந்த வேலை இருக்கு இல்லையா, நான் சொல்றது பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் செய்யுங்க வீட்டில் போய். இந்த அதாவது இந்த புருவத்துக்கு மத்தியில் இந்த இடத்துல வந்து இப்படி வந்து ஒரு 10 தடவை, ஆப்போசிட்ல ஒரு 10 தடவை, அதே மாதிரி இங்க இறக்குறப்ப இந்த இடத்துல ஒரு 10 தடவை, சென்டரா இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒரு 10 தடவை, அப்புறம் இந்த மூக்கு கிட்ட வச்சுட்டு இப்படி 1 2 3 இப்படி 10 தடவை முடிச்சுட்டு கண்ணை மட்டும் 1 2 3 10 தடவை. எப்போ கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகுதோ இதை மட்டும் செஞ்சுட்டே வாங்க, கண்ணு ஸ்ட்ரெயினே ஆகாது. அதே மாதிரி பச்சை தண்ணியில மூஞ்சில அடிங்க, இல்லைன்னா ஃபுல்லா பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு கண்ணை உள்ள வச்சு முடிச்சு பாருங்க. ஏன்னா கண்ணு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாம் வந்து இப்போ சொல்லுங்க, யாராவது மொபைல் பார்க்க யாரா இருக்கீங்களா? எல்லாரும் மொபைல் பார்க்குறாங்க இல்லையா? அப்போ மொபைல்னா கண்ணு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். இப்போ எல்லாருமே கண்ணாடி போட ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால இதை மட்டும் பண்ணுங்க, சூப்பரா கண்ணே அட்டகாசமா தெரியும். நீங்க லைஃப் லாங்கா கண்ணாடியே போட வேண்டியதே இருக்கு. இது நானும் வச்சுட்டு இருக்கேன். 50 வயசு ஆகுதுன்னு நான் கண்ணாடியே போடல. எங்க தாத்தா 99 வயசு, அவரும் கண்ணாடி போடல. எங்க பாட்டி 85 வயசு, இன்னைக்கு வரையும் கண்ணாடியே போடல. அது காரணம் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறதுனால. அதனால கண்ணு ரொம்ப முக்கியம். கண்ணை பாதுகாக்கணும்னா இது ரொம்ப முக்கியம். கண்ணு பச்சை தண்ணியில கழுவுங்க. இல்லைன்னா ஐயாட்ட சொல்லி ஒரு சின்ன கப்புமா இருக்கும், ஐ கிளீனிங் ஒண்ணு இருக்கும், அது வாங்கி வச்சு கண்ணை முடிச்சு பாருங்க. பச்சை தண்ணி படணும் உள்ளுக்குள்ள, அதை மட்டும் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு தான், நாளைக்கு பார்ப்போம். அது